வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் தேர்வுக்கான ரிசல்ட் அப்டேட் பண்ணிட்டாங்க. இதில் உங்கள் நம்பர் இருக்கான்னு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதை பற்றி டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அஃபீஷியல் வெப்சைட்லாம் பார்த்துட்ருக்கோம். இப்போ லிஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எந்தெந்த மாநிலத்துக்கார அப்டேட் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம், அஸ்ஸாம், டெல்லி, குஜராத், கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, ஒடிசா, பஞ்சாப், தமிழ்நாடு, தெலுங்கானா, வெஸ்ட் பெங்கால் இந்த மாநிலங்கள் இந்த யூனியன் பிரதேசம் மட்டும்தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் உள்ளது பார்த்தீங்கன்னா இனிமேல் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சார் நீங்கள் கீழே தான் அஃபிஷியல் வெப்சைட் கீழே வந்தீங்க அப்படின்னா சார் கீழே நியூ இருக்குது பார்த்தீங்களா, ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெட்யூல் ஜூலை 2024 ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்மளுடைய ஸ்டேட்ஸ் காட்டும். ஓகேங்களா? இதில் எந்த ஸ்டேட் நம்ம இருக்குமோ அது கண்டிப்பாக என்ன பண்ணலாம், நம்ம தமிழ்நாடு. ஓகேங்களா? இது தமிழ்நாடு கிளிக் பண்ணி நம்மளுடைய லிஸ்ட்டை பார்க்கலாம். இதுதான் செலக்டட் லிஸ்ட்டு நம்பர் 1. இதில் செலக்ட் ஆனவங்க பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. இதில் உங்களுடைய நம்பர் இருக்கான்னு கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஓகே, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஓகேங்களா? இதில் உங்கள் நம்பரை சர்ச் பண்ணி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி உங்களுக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன போஸ்ட்டு, எந்த டிவிஷனில் எங்கே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ண கூப்பிட்டுருக்காங்க சல்லாட்டிட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நீங்கள் எந்த கம்யூனிட்டிலேயும் செலக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதில் உங்கள் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா சரி நீங்கள் அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்கிற அந்த இடத்துக்கு லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய இடம். நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுடைய ஒரிஜினல் காப்பி 2 செட்டு செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பி கொண்டு போகணும். இது பார்த்திங்கன்னா செப்டம்பர் 3ஆம் தேதிக்குள்ளே அந்த டிவிஷனுக்கு நீங்கள் கொண்டு போய் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இதில் உங்கள் நம்பர் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் செப்டம்பர் 3ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் போய் அட்டன் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் தான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு ஒன்று தான் ரிலீஸ் பண்ணியாங்க. லிஸ்ட்டு அடுத்து எப்போ ரிலீஸ் பண்ண சொல்லிட்டு அவங்க அப்டேட் பண்ணாங்க. ஃபர்தராக இன்னும் நிறையா மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அதுவும் கண்டிப்பாக அடுத்து அப்டேட் பண்ணுவாங்க. ஓகே, பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும். இப்போ டிவிஷன் வைஸ் கொடுத்துருப்பாங்க, எங்கே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க, உங்களுடைய மார்க்ஸ் எவ்வளோ கொடுத்துருப்பாங்க, உங்களுடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. உங்கள் நம்பர் இருந்துச்சுன்னா ஸோ அனைத்து மீட்டிங்கும் கரெக்டாக பார்த்து வச்சு கரெக்டாக டாக்குமெண்டேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் தான். ஓகேங்களா? மார்க்கை வைத்து அந்த வேலையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மேலும் இது போன்ற அப்டேட்ஸுக்கு தொடர்ந்து பெற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.